மௌஹிபா சொல்லுவார்கள், கபரின் வேதனையை பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அழுததினுடைய பலன் என்ன தெரியுமா? ஜன்னத்துல் பக்கீயிலே விடிய விடிய பெருமானார் அழுததின் பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் அறிவிப்பு செய்து விட்டான் பெருமானாருக்கு, இனிமேல் ஜன்னத்துல் பக்கீயில் யார் அடக்கப்படுகிறார்களோ கியாமத் நாள் வரை அவர்களுக்கு கேள்வி கணக்கில்லை. அல்லாஹ் நீண்ட நாள் வாழ்ந்து அங்கே மரணித்து ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கும் பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். பெருமானார் ஒரு நாள் அழுகை, கியாமத் நாள் வரை யார் ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை என்ற நிலையை பெருமானார் ஏற்படுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றார்கள். அன்றைக்கு ஏற்பட்ட தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. சஃபர் மாத கடைசியிலே பெருமானார் அழுது அழுது ஏற்பட்ட தலைவலி பெருமானாருக்கு காய்ச்சலாக மாறுகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்மா ஆயிஷா கடுமையான தலைவலியாக இருக்கிறது அம்மா ஆயிஷா என்று சொல்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா வரவழைக்கப்படுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு மருத்துவ குணம் கொண்டவர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா வரவழைக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே கட்டப்படுகிறது, துணியை கட்டப்படுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபியே நாயகமே, மருத்துவர்களை அழைத்து உங்களுக்கு மருத்துவம் செய்யலாமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நோயே எனக்கு மருந்து என்றார்கள். அம்மா, நான் இறைவனை சந்திக்கிற காலம் வந்து விட்டதம்மா, எனக்கு நோய்தான் மருந்து, எனக்கு வேறு எந்த மருந்தும் வேண்டாம் அம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். காய்ச்சல் அதிகரிக்கிறது, காய்ச்சல் அதிகரிக்கிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேலே ஒரு போர்வை போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த போர்வைக்கு மேலே உஷ்ணமாக இருக்கிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நபியே நாயகமே, எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே? போர்வைக்கு மேல் கொதிக்கிறது நாயகமே என்று சொல்ல, நபிமார்கள் சராசரி மனிதர்களைப் போல 40 மடங்கு வேதனை கொடுக்கப்படுவார்கள். 40 மடங்கு வேதனை கொடுக்கப்படுவார்கள். சும்மல் அம்சல், பிறகு அதை போன்றவர்களுக்கு வேதனை, அதை போன்றவர்களுக்கு வேதனை. ஆனால் என் வேதனையை நான் தாங்கிக் கொள்கிறேன் அபூ சயீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட அடுத்தவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஆறுதல் வார்த்தைகளை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சஹாபாக்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் வார்த்தைகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை விடவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், பெருமானாருக்கு கடுமையான தலைவலியாக மாறுகிறது. அந்த 12 நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப நாளாக இருக்கிற 3 நாட்களும் திவாலுல் முஃபஸ்ஸல், ஃபஜ்ரிலே ஓதுகிற சூறாக்கள் சின்ன சூறாக்கள் அல்ல, பெரும் பெரும் சூறாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி ஓதி தொழ வைப்பார்கள். தொழ வைத்து முடித்து விட்டு வீட்டுக்குள்ளே சென்று சொல்லுவார்கள், அம்மா ஆயிஷா என்னால் தாங்க முடியவில்லை அம்மா, அம்மா ஆயிஷா என்னால் வேதனை தாங்க முடியவில்லை அம்மா. உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவலிகளையும் நீக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலியை நீக்குவதற்கு ஆறுதல் சொல்வதற்கு உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதுவார்களாம். அல்லாஹும்ம அத்ஹபில் பாஸ ரப்பன் நாஸ் இஸ்வி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் லா யுகாதிரு ஸக்மா என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஓதி ஓதி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி 10 தினங்கள், அதிலும் குறிப்பாக கடைசி 10 தினங்களில் நின்று கொண்டு பெருமானாரால் தொழ வைக்க முடியவில்லை என்று சீரத்தை ஹலபியாவின் ஆசிரியர் வடிக்கிறார்கள். உட்கார்ந்து கொண்டு பெருமானார் தொழ வைக்கிறார்கள். பெருமானார் உட்கார்ந்தவுடன் சஹாபாக்களும் உட்கார்ந்து விட்டார்கள். பெருமானார் அமர்ந்ததற்கு பிறகு சஹாபாக்களுக்கு எங்கே நிற்பதற்கு தைரியம்? சஹாபாக்களும் அமர்ந்து விடுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், இமாம் முடியாமல் உட்கார்ந்து தொழுதால் பின்னால் தொழுபவர்களும் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நின்று கொண்டுதான் தொழ வைக்க வேண்டும் என்று மார்க்க சட்டத்தையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி நேரம் 17 வக்துகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினால் வேதனை தாங்க முடியவில்லை. திடீர் என்று மயக்கம் வருகிறது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கியதற்கு பிறகு தெளிவு பெறுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே, அம்மா தொழுகையின் நிலை என்ன என்று கேட்கிறார்கள்.
அம்மா தொழுகை என்ன நாயகமே, உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டு தோழர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் குளிக்கிறார்கள், மீண்டும் வரலாம் என்று நினைக்கிறார்கள், மீண்டும் மயக்கமுகிறார்கள், மீண்டும் தெளிவை பெறுகிறார்கள். அம்மா தொழுகை என்று கேட்கிறார்கள். எல்லோரும் உங்களை எதிர்பார்க்கிறார்கள் நாயகமே. மீண்டும் மயங்குகிறார்கள், குளிக்கிறார்கள், மயங்குகிறார்கள். 5 முறை இப்படியே பெருமானாருக்கு நடக்கிறது. அதற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழையுங்கள் அபூபக்கரை என்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே உங்கள் இடத்திலே நிற்கிற தகுதி என் தந்தைக்கு இல்லை நாயகமே, அவர் இரக்க குணம் கொண்டவர் நாயகமே, அதனால் உமர் ரலியல்லாஹு நிற்கட்டும் நாயகமே, உமர் ரலியல்லாஹு நிற்கட்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம் அபூபக்கரை அழையுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹப்ஸா நாயகியிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், என் தந்தைக்கு பலமில்லை, அதனால் உங்கள் தந்தையை சொல்லுங்கள் வீரர் உமர், உங்கள் தந்தையை சொல்லுங்கள் என்று சொல்ல ஹப்ஸா நாயகியும் போய் சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே என் தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா நிற்கட்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை சொன்ன பெண்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம், அபூபக்கர் அலியை அழையுங்கள். அபூபக்கர் நாயகம் உள்ளே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தொழ வையுங்கள் என்கிறார்கள். பெருமானார் நின்ற இடத்தில் நிற்பதற்கு எங்கே துணிவு? அபூபக்கர் நாயகம் அழுகையோடு முதலில் முசல்லாவுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழ வைத்த முசல்லாவிலே நடுக்கத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள், தொழ வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திரையை நீக்கி பார்க்கிறார்கள். தொழுகை சீராக நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மயங்குகிறார்கள். அடுத்த நாள் இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாவதற்கு 3 தினங்கள் இருக்கிறது. 3 தினங்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருப்பதை போன்று தெரிகிறது. தொழுகையின் நேரம் அபூபக்கர் நாயகம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவையும் அலி ரலியல்லாஹுவையும் அழைத்து பெருமானார் தோளிலே கையை போட்டுக்கொண்டு கால்கள் எல்லாம் கீழே இழுத்துக் கொண்டிருக்கிறது. நடக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் எல்லாம் கீழே இழுத்து இரத்தச் சுவடுகளாக இருக்கிறது. பெருமானாரை முன்னால் கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்திலும் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விடவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரம் வரை தொழுகையை விடாமல் இருந்தார்களே, இந்த சமுதாயம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறதா? இறுதி நேரத்திலும் தொழுகை நமக்கு பெருமானார் கொடுத்த பரிசு. என் உயிர் போகிற வரை நான் தொழுகையை விடமாட்டேன் என்ற சபதத்தை என்றைக்காவது ஏற்றிருக்கிறோமா? கண்மணி நாயகம் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக அவர்கள் பட்ட பாடு. பெருமானார் தொழுகை நடக்கிற பொழுது முன்னால் செல்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் பெருமானார் வருவதை பார்த்துவிட்டு பெருமானாருக்கு கொஞ்சம் கீழே நின்று கொள்கிறார்கள். பெருமானார் அமர்ந்து கொள்கிறார்கள். பெருமானார் அமர்ந்து தொழ வைக்க அபூபக்கர் நாயகம் முக்கப்பீராக இருந்து பெருமானார் தக்பீரை எடுத்துக் கொடுக்கிறார்கள். தொழுகை முடிகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே ஏறி அமர்கிறார்கள். கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, அன்றைக்கும் உபதேசம் நிகழ்த்துகிறார்கள், நான் உங்களில் யாரிடத்திலாவது பொருளாதாரம் வாங்கி கடன் பட்டு இருக்கிறேனா என்று கேட்கிற பொழுது ஒரு சஹாபி எழுகிறார், நாயகமே எனக்கு நீங்கள் 3 திர்ஹம் கடன் தர வேண்டியிருக்கிறது நாயகமே, 3 திர்ஹம் எனக்கு தர வேண்டியிருக்கிறது நாயகமே. பெருமானார் எப்பொழுது என்று கேட்கிறார்கள். நினைவூட்டுகிறார், நாயகமே ஒரு யாசகர் கேட்கிற பொழுது உங்களிடத்திலே இல்லை, என்னிடத்திலே கொடுக்க சொன்னீர்கள் நாயகமே. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே அந்த 3 திர்ஹத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், நான் கடனாளி இல்லாமல் மௌத்தாக வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேரத்திலே தான் ஒரு சஹாபி எழுகிறார், நபியே நாயகமே நான் கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறேன் நாயகமே, அல்லாஹ் என் கல் நெஞ்சத்தை நீக்க வேண்டும் நாயகமே, நீங்கள் தான் துஆ செய்ய வேண்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு துஆ செய்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா எழுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நபியே நாயகமே என்னை நீங்கள் ஒரு நாள் வயிற்றிலே குத்தி விட்டீர்கள் நாயகமே, என்னுடைய நெஞ்சிலே குத்தி விட்டீர்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது கண்மணி நாயகம் கை தாங்களாக நபி தோழர்களை அழைத்துக் கொண்டு தனி அறைக்கு செல்லுகிறார்கள். என்னையும் நீ அழைத்து என்னையும் நான் குத்தியதை போன்று பழி வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார்கள். உக்காஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே என்னை அடிக்கிற பொழுது என் மேனியிலே ஆடை இல்லை நாயகமே என்று சொல்ல தள்ளாத வயதிலே முடியாத நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடைகளை ஆள் துணையோடு கலட்டுகிறார்கள். இதை பார்த்த உக்காஷா ரலியல்லாஹு தஆலா கட்டி தழுவுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டி தழுவுகிறார்கள். பெருமானாரினுடைய முத்திரையிலே தன்னுடைய உதட்டை பதிக்கிறார்கள். இதற்காகத்தான் செய்தேன் நாயகமே, எனக்கு வேறு வழி தெரியவில்லை நாயகமே, உங்களுடைய மேனியோடு என் மேனி சேர வேண்டும் நாயகமே, கபரிலே இருக்கிற பொழுது எனக்கு வேதனை வந்துவிடக் கூடாது நாயகமே, இதற்காகத்தான் செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உக்காஷா உனக்கு அல்லாஹ் வேதனையை கொடுக்க மாட்டான் என்று சுப செய்தி சொல்கிறார்கள். மீண்டும் பெருமானார் வருகிறார்கள், மெம்பரிலே அமர்கிறார்கள்.
நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை ஒரு காலமும் விட்டு விடாதீர்கள். தொழுகை இருக்கிறவரை, தொழுகை உலகத்தில் இருக்கிறவரை இந்த சமுதாயம் நிம்மதியாக இருக்கும். அதனால் தொழுகையை விட்டு விடாதீர்கள். அன்னிசா அன்னிசா அலைக்கும் பின் நிசா என்ற ஒரு ரிவாயத்தில் எழுதுகிறார்கள், பெண்களுடைய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். பெண்களை அடிமைப்படுத்தி நீங்கள் வாழாதீர்கள். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள். பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இத்தகுல்லாஹ், நீங்கள் இறைவனை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். இறைவனை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். தக்வா தான் உங்களுக்கு ஈடேற்றத்தையும் வெற்றியையும் கொடுத்துவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். சஹாபாக்களை அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு காகிதத்தை எடுத்து வாருங்கள். உங்களுக்கு கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சஹாபாக்களுக்குள்ள 2 கருத்து வேற்றுமை வருகிறது. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பெருமானார் இருக்கிற கஷ்டத்திலே அதெல்லாம் வேண்டாம், பெருமானாரினுடைய ஹதீஸுகளும் குர்ஆனும் இருக்கிறது, இதுவே நமக்கு போதும் என்று சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள் எல்லாம் இல்லை, எழுதி வாங்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள். 2 பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று விடுங்கள் என்றார்கள். பொதுவாகவே கருத்து வேற்றுமை இருக்கிற பொழுது இந்த கருத்து வேற்றுமையால் நாம் நிறைய இழந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ரின் இரவை சொல்ல பெருமானார் முற்படுகிற பொழுது கருத்து வேற்றுமையின் காரணமாக அதை இழந்தோம். பெருமானார் உலகத்தினுடைய கடைசி வரை என்ன நடக்கும் என்பதை சொல்ல இருக்கிற பொழுது கருத்து வேற்றுமையால் இழந்ததை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், ரஸியா குல்ல ரஸியா, கை சேரவே என்று தன்னுடைய நிலையை எண்ணி, சமுதாயத்தின் நிலையை எண்ணி கவலைப்படுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பொதுவாகவே பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, தன் மகள் வருகிற பொழுது எழுந்து நிற்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மகள் தகப்பனோடு எவ்வளவு ஒன்று இருக்க வேண்டும். ஃபாத்திமாவை பார்த்து எழ முற்படுகிறார்கள். பெருமானார் எழ முடியவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கண்ணீர் சிந்துகிறார்கள். யாபத்தா யாபத்தா என்று கண்ணீர் சிந்துகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே சில வார்த்தைகள் தான் பேசினார்கள், அமைதியானார்கள். பெருமானாரின் மரணத்திற்கு பிறகு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேட்டார்களாம், நாயகத்தினுடைய காதுக்குள்ளே ஏதோ பேசினீர்களே, என்ன பேசினீர்கள்? பெருமானார் சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, நீ கவலைப்படாதே அம்மா, நான் இறந்ததற்கு பிறகு முதலில் நீதானம்மா என்னை சந்திப்பாய். நான் இறந்ததற்கு பிறகு முதலில் நீ என்னை சந்திப்பாய், அதி விரைவில் நீயும் மௌத்தாகி வந்து விடுவாய் அம்மா, நீ கவலைப்படாது என்று பெருமானார் சொன்னார்கள். அதனால் நான் ஆறுதல் அடைந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலைவலி கடுமையாகிறது. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு வருவதற்காக உடல் ஆரோக்கியமாக இருப்பதை போன்று தெரிகிறது, தயாராகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராவதை பார்த்துவிட்டு சஃபியா ரலியல்லாஹு தஆலா நாயகத்தை பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். நாயகத்தை மீண்டும் வந்து பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். பெருமானாரை மீண்டும் வந்து பார்க்கிறார்கள். அம்மா சஃபியா, வேண்டாம் அம்மா என்றார்கள் பெருமானார். என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிவிட்டார்கள். அம்மா என்ன சொன்னார்கள் நாயகமே? சஃபியா ரலியல்லாஹு பெருமானாரின் வேதனையை பார்த்துவிட்டு வீட்டுக்குள்ளே போய் 2 ரக்காத் தொழுது, ரப்புல் ஆலமீனே, அத்தனை வேதனையும் எனக்கு கொடுத்து விடு, பெருமானாருக்கு கொடுக்கிற எல்லா வேதனைகளையும் எனக்கு கொடுத்து விடு, அந்த நாயகத்திற்கு வேதனை வேண்டாம், அந்த நாயகத்திற்கு வேதனை வேண்டாம் என்று சஃபியா கேட்டுவிட்டு மீண்டும் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை அடைகிறார்கள். இதை பார்த்த சஃபியா மீண்டும் 2 ரக்காத் தொழுதுவிட்டு பெருமானாருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அம்மா சஃபியா, வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா, நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா? உலகத்தில் வாழுகிற அத்தனை முஸ்லிம்களுடைய சக்கராத்தின் வேதனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு, உலகத்தில் வாழுகிற என்னுடைய உம்மத்தினுடைய அத்தனை வேதனையும் எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்துக்கு சக்கராத் வேண்டாம், என் உம்மத்துக்கு சக்கராத் வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அம்மா, வேண்டாம் அம்மா என்று சொல்லிவிட்டு கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு ஆள் துணையோடு செல்கிறார்கள். அதில் ரலியல்லாஹு தஆலா ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அழைத்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையை முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவும் அப்பாஸ் ரலியல்லாஹுவும் பேசிக் கொள்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அலி ரலியல்லாஹு இடத்திலே பெருமானாரின் நிலை எப்படி இருக்கிறது? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானார் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறார்கள், இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, அணைகிற நெருப்பு வேகமாக எரியும் அலியே, பெருமானார் இன்றைக்கு வஃபாத்தாக போகிறார்கள், அலியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னீர்கள். இந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியாது.
பெருமானார் வீட்டுக்குள்ளே சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே படுக்கிறார்கள். கடுமையான வேதனை. ஆயிஷா ரலியல்லாஹு ஓதுகிறார்கள். பெருமானாரினுடைய கையிலே ஊதி பெருமானாருக்கு தடவுகிறார்கள். பெருமானார் அருகில் இருக்கிற தண்ணீரை பார்க்கிறார்கள். தண்ணீரை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்திலே தடவி விடுகிறார்கள். கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது. தூரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய சகோதரர் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மிஸ்வாக்கை பெருமானார் பார்க்கிறார்கள். இறுதி நேரத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹை வாங்கி மென்மையாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலே பற்களிலே பெருமானாருக்கு தேய்க்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை வந்து விட்டார்கள். மலக்குல் மௌத் வருகை வந்து விட்டார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ராயில் சொன்னார்கள், நபியே நாயகமே, மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்கள் நாயகமே. இதுவரை அவர் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே, உங்களிடத்திலும் மட்டும் அனுமதி கேட்கிறார். உங்களுடைய உயிரை கைப்பற்றலாமா வேண்டாமா நாயகமே? நாயகமே, அதோடு இஸ்மாயில் என்ற மலக்கு வந்திருக்கிறார் நாயகமே. அவர் பிறந்ததிலிருந்தே, அவர் படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். இஸ்மாயில் பார்த்து அழுகிறார், நாயகமே, வாழ்ந்த காலத்தில் உங்களை பார்க்க முடியவில்லை, மரணத்தில் ரப்புல் ஆலமீன் என்னை சந்திக்க வைத்திருக்கிறான் நாயகமே என்று சொல்ல மலக்குல் மௌத் அனுமதி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். اللهم هون علينا سكرات الموت اللهم هون علينا سكرات الموت اللهم هون علينا سكرات الموت என்று சொன்ன நாயகம், யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொல்லிவிட்டு اللهم رفيق الاعلى اللهم رفيق الاعلى اللهم رفيق الاعلى என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே பெருமானார் தலை சாய்த்தார்கள்.